ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடுவில் எனக்கு சற்று உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் வீடியோ போட முடியவில்லை, மன்னிக்கவும். நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். ரமா ரமா, இந்தாம்மா பிரசாதம் என்றபடியே வந்தாள் கமலி. என்ன கமலி, என்ன விசேஷம் என்று கேட்டாள் ரமா. சரியா போச்சு போ, ஊரே இன்று வைகாசி விசாகம் என்று முருகன் கோவிலுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது. நீ என்னடா என்றால், என்ன விசேஷம் என்று கேட்கிறாயே கமலி ரமா என்றாள் கமலி. இன்று காலை என்னாலும் வீட்டு வேலைகள் இருப்பதால் கோவிலுக்கு போக முடியலை ரமா. அதான் வீட்டிலேயே முருகன் படத்துக்கு விளக்கேற்றினேன். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்து பூஜை செய்தேன் ரமா. அதான் உனக்கும் கொடுக்கலாம் என்று எடுத்து வந்தேன் ரமா. சாப்பிடுங்க என்றாள் கமலி. எங்கே கமலி, என் பெண் பாமாவுக்கு காய்ச்சல் வந்து குணமாகிவிட்டது என்றாலும் வாந்தி வருவது போல் இருக்கிறது என்று எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா. என் கணவர் ராஜாவும் வேலை விஷயமாக வெளியூர் போய் இருக்கின்றார். பாமாவை கவனிக்கவே எனக்கு நேரம் சரியா போகிறது கமலி. நைட்டும் பாமா ஒன்றுமே சாப்பிடலை. ஒரு கிளாஸ் பூஸ்ட் மட்டும் வற்புறுத்தி கலந்து கொடுத்தேன் கமலி. இப்பவும் எதுவும் எனக்கு வேண்டாம்மா, குமட்டிக்கொண்டே இருக்கின்றது என்று சொல்றார் கமலி என்றாள் ரமா. இதான் விஷயமா? இரு ரமா, இதோ வரேன் என்று சென்றாள் கமலி. கையில் சிறு பொட்டலத்துடன் வந்தாள் கமலி. அதில் கருப்பாக 4-5 ஏதோ இருந்தன. இது ஆழ்பகொடா பழம். இந்தா மாமா, இதை வாயில் போட்டுக்கோ. சற்று புளிப்பு சுவையுடன் தான் இருக்கும். ஆனால் வாய்க்கசப்பு எல்லாம் போய்விடும், வாந்தியும் வராது என்றாள் கமலி. உள்ளே கொட்டை இருக்கும், அதை துப்பிடுபாமா என்றாள் கமலி. ஆமா ஆண்டி, இதை சாப்பிட்டதுமே எனக்கு குமட்டல் வரவில்லையே, பசிக்கிறதே என்றாள் பாமா. இந்தா பாமா, சாமி பிரசாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், சாம்பார் சாப்பிடு, எல்லாம் சரியாகிவிடும் என்றாள் கமலி. அப்பாடா, என் பிரச்சனை தீர்த்து வச்சுட்டே கமலி என்றாள் ரமா. இது எங்கள் அம்மா நான் போன வாரம் வீட்டில் சென்றிருந்த போது இது எடுத்துட்டு போ கமலி, வாந்தி எதுவும் வராமல் இருக்கும். இதில் வாயில் போட்டு சுவைக்கலாம், நன்றாக இருக்கும். இது ஆழ்பகொடா பழம் என்று சொல்லி அம்மா தந்தாங்க, அதான் எடுத்து வந்தேன். இப்போ அது பாமாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்றாள் கமலி. இது போன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி, வணக்கம்.